மாலை நேர நிகழ்ச்சியினுடைய முக்கியமான இவெண்ட் இந்த புத்தகத்துடைய வெளியீடு. இந்த புவிக்கு உந்தன் பெயரிடுவேன் வந்து குட்டி ரேவதி அவர்களுடைய 21வது கவிதை நூல். ஸோ இதை நவ் ஐ ரெக்வெஸ்ட் Miss Rishika to come on the dais. I request the director of Russian House, Mr. Alexander Dodonov, to come on the dais. And I request Mr. Ramji Narasimhan, partner 0 Degree Publishing, to come on the dais. I request the author, Kutti Revathi avargal, to come on the dais. இப்பொழுது கலைராணி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு புதுமையாக அவங்க வந்து நடிகை கலைராணி அவர்கள் அந்த நாடகார்த்த வெளிப்பாடு, அந்த கவிதையினுடைய நாடகார்த்த வெளிப்பாடையும் நிகழ்த்த இருக்காங்க. So now I request Ms. Rishika to release the book. முதல் பிரதியை வந்து இந்த புவிக்கு உந்தன் பெயரிடுவேன். இந்த கவிதை நூல் வந்து ஒரு பெண் கவிஞருக்கு இந்த புவியுடனான ஒரு உயிரோட்டமான உறவு, இணக்கம், அதை பற்றி பேசுகின்றது. Please have a seat. Okay. Have a seat. Yes, it's the wrong one. Wrong one, huh? But they're artistic share for that. Artistic share. I can say Thank you so much. Thank you so much, sir. So now I request Ms. Rishika to release the book and give the first copy to Mr. Alexander Dodonov. You have to. Just hold. You want to take a peek? Rishika ke Thank you so much. Now இப்போ நம்ம நன்றி ரிஷிகா, thank you for releasing this. 3 மணி நேரத்தில் மரினாவின் அவங்களுக்கு அதை ஒரு கடமையாக மட்டும் பார்க்கல. அவங்க அந்த நினைவு மீட்டி பார்க்கறது இருக்கு இல்லையா, மரினாவினோட வாழ்க்கையை, அவர்கள் பட்ட துயரத்தை, ஒரு கவிஞர் பட்ட போராட்டத்தை,
உலக அளவில் அவர் ஒரு கவிஞராக மக்களிடையே வாழ்வதற்கு என்ன வகையான துன்பங்களை எல்லாம் தாங்கினார், என்ன விதமான புரட்சிகளை எல்லாம் செய்தார், அவர் ஒவ்வொரு கவிதையையும் எழுதுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார், அந்த இங்க் வாங்குறதுக்கோ அந்த காகிதங்கள் வாங்குறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு நுட்பமான வரலாற்றை வந்து அவங்க சேகரிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க மிகையாகவோ இல்லை அவர்கள் வழி மீறி வழி தவறி போயோ செய்கிறது இல்லை. அவர்களுக்குள் அந்த மாதிரியான ஒரு ரைட்டர், ஒரு எழுத்தாளரை, ஒரு கவிஞரை வந்து அப்படி பார்க்கும்பொழுது நுணுக்கமாக அந்த விவரங்களை சேகரிக்கிற ஒரு பண்பாடு இருக்குது. இதை நீங்கள் என்ன பார்க்கலான்னா ரஷ்யர்களினுடைய கட்டிட மாண்புலையும் பார்க்கலாம். அந்த ஒரு ஜன்னல் இருக்குன்னா அந்த அலங்கார அமைப்பு இருக்கு இல்லையா, ரொம்ப நுட்பமாக. இன்றைக்கி நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலில் பார்க்கும்போது நுட்பம் பார்க்குறோம்ல, ஆனால் நம்ம வீடு கட்டும்போது அப்படி கட்ட முடியறதில்ல, அந்த மாதிரி நம்ம கட்ட விரும்புறதில்ல. ஒரு மேசை நம்ம தயாரிக்கும் போது அதை செய்ய விரும்புறதில்ல, அது போயிடுச்சு, நம்மளுக்கு ஒரு வேற ஒரு காலத்துக்கு போயிடுச்சு. ஆனால் இன்று வரை ரஷ்ய மக்கள் வந்து, எழுத்தாளர்கள் வந்து அம்மாதிரியான அந்த நுட்பமான அழகியலை தங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்துலையும் அதை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரொம்ப மலைப்பாக இருக்கும், அதாவது மூச்சு திணற மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த கவிஞரை பற்றி வர்றது வெளியில் வந்தால் 2 நாளைக்கு வந்து உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அந்த கவிஞரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வை பெறுவீங்க. ரஷ்ய மக்களுக்கு அப்படி ஒரு 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 இறுக்கமான கட்டுக்கோப்பான ஒரு ஒரு ஆளுமை இருக்குது. அதை நீங்கள் அவங்களுடைய பழகும்போது உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அவர்களுடைய அறைகள், இது எல்லாமே அவங்களுடைய புழங்கிய அறைகள் தான். நாம் எடுத்த புகைப்படம் தான், ஸ்ரீனிவாசன் எடுத்த புகைப்படம் அது. அடுத்து இது அவங்களுடைய பெரிய புகைப்படம், அவங்க அறையில் தொங்குற புகைப்படம். அது அந்த அறையில் இருக்கிற கண்ணாடி. ரொம்ப ரொம்ப அழகான கவிதைகள் எழுதியிருக்காங்க. விரைவில் வந்து இதை நம்ம வந்து ஐம் கோயிங் டு ரெக்கமெண்ட் திஸ் டு த டைரக்டர் ஆஃப் ரஷ்யன் ஹவுஸ், அலெக்சாண்டர் தோதனோவ், டு கெட் இட் டிரான்ஸ்லேட்டட் டு தமிழ். அண்ட் ஆனால் நான் வந்து இதை வந்து இந்த மியூசியமில் போகும்போது இவ்வளோ மகிழ்ச்சியாலாம் இல்லை நான் இதை கேட்கும்போது. ஏன்னா மரீனாவினுடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு துன்பமும் துயரமும் சோதனைகளும் சவால்களும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாததும், அந்த சாப்பாடுக்காக அவங்க எப்படி போராடினாங்க, அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதாகவும் இருந்தது. எனக்கு இன்னுமே இப்போ இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அந்த அயற்சி நினைவுக்கு வருகிறது. அப்புறம் அவங்களுடைய அறை வந்து ஒரு பெரிய 3 அவ்வளோ பெரிய வீடாக இருந்திருக்கு. அந்த அவங்களுடைய வீடு மேஸ் மாதிரி இருக்கும், புதிர் மாதிரி இருக்கும். எந்த அறையில் போய் எப்படி வீட்டுக்குள்ளே எந்த அறையில் இருக்கோம், எப்படி வெளியில் வரணும், அப்படியெல்லாம் ஒரு புரியாத ஒரு இடுக்கும் முடுக்குமான ஒரு பெரிய வீடாக இருந்தது அது. ஓகே, வெரி வெரி கமிட்டட் கைட்ஸ், வெரி வெரி கமிட்டட் கைட். ஒரு ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் வந்து இதை பார்க்குற சந்தர்ப்பத்தை எனக்கு இவங்க ரஷ்யன் ஹவுஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா, அலெக்சாண்டர் டோதனோவ் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு அப்படின்னா, இங்கே வந்து கவிஞர் பிரமிழுக்கு வந்து ஒரு மியூசியம், ஹவுஸ் மியூசியமாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. அதற்கான ஒரு பயணத்திட்டமாகவும் இதை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதை அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். இங்கே ஒரு நீங்கள் ரஷ்யனுக்கு நிகராக ஒரு ஹவுஸ் மியூசியமாக இங்கே எனக்கு க்ரியேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு இந்த சீஃப் சொல்லியிருக்காரு எனக்கு. இதெல்லாம் அவங்க சேகரிப்பில் இருந்த பொருள்கள். இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஃபோட்டோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க மரீனா அறையில் பயன்படுத்தின ஒரு பழைய அவங்க காலத்தின் ஹிஸ்டாரிக் ஒரு புகைப்படம் இருந்ததுன்னா, அதனுடைய வரலாற்றை ஒட்டிய சில விஷயங்களையாவது அந்த அறையில் சேமித்து வைக்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? அந்த புகைப்படம் மட்டும் இல்லாமல், அந்த புகைப்படம் வந்து தனியாக துருத்திட்டு இருக்காது. அந்த புகைப்படம் என்ன சொல்கிறது, அது எந்த வரலாற்று பின்னணியோடு தொடர்புடையது, சமூக அரசியலை உடையது அப்படிங்கிறதையும் அதில் அந்த சூழலில் சிறியதாக அதை கட்டமைக்கிறாங்க. அதையும் நம்மளுக்கு விளக்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கவிஞரினுடைய வரலாற்று தொடர்பையும் நம்ம வந்து இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த முன்னாடி போங்க, சாரி. அதில் அந்த குழந்தைய வச்சுருக்காங்கல்ல, அந்த தொட்டில் வந்து அது அவருடைய மகளின் நினைவாக அவர் வைத்திருந்த தொட்டில். அந்த மகளை இழந்த மகள், அந்த ஸ்டார்வேஷன் ஃபெமைனில் இழந்த அந்த மகளின் நினைவாக வைத்திருக்கிற தொட்டில் அது. அடுத்தது எங்களுக்கு ரொம்ப பிடித்தது இதுதான். அவங்க வாழ்க்கை முழுக்க, மரீனாவினுடைய வாழ்க்கை முழுக்க செப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பரேஷன் ஃப்ரம் ஹர் ஹஸ்பண்ட், செப்பரேஷன் ஃப்ரம் அதர் போயட்ஸ், செப்பரேஷன் ஃப்ரம் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட வாழ்க்கையில் எந்த கவிஞரோடையும் எந்த உறவோடையும் அவர் வந்து ஒரு தொடர்ந்த ஒரு நிலைத்த உறவை வைத்து கொள்ளவே முடியாமல் எப்பொழுதும் அப்படியான பிரிவுகளால் நிறைந்திருந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க.
அவர் வந்து இந்த அவருடைய பயன்படுத்தின ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இப்படி கட்டி அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இப்படி வச்சுருந்துருக்காங்க. அதை அப்படியே அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதை பிரிக்கவே இல்லை, அவங்க அதை அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்தது, ஸோ திஸ் இஸ் மை ரியலைசேஷன்ஸ். திஸ் இஸ் எவ்வளோ ரஷ்யன்ஸ் வந்து மியூசியம் மேட் அப்படின்றத வந்து உண்மையிலே நீங்கள் வந்து அவ்வளோ நான் தரோவாக என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் நானும் எந்த நாட்டுக்கு போனாலும் விரும்பி போகிற 2 இடங்கள் வந்து மியூசியம்ஸ் அண்ட் லைப்ரரிஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து அதை என்னை வந்து திகட்ட அவ்வளோ ரைட்டர்ஸ், நொபக்கோ, இவங்க மரீனா, எல்லா ரைட்டர்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு மியூசியம் போயிட்டு வந்தோம் அந்த தடவை ரஷ்யாவுக்கு. ஸோ ஐ ரியலைஸ் தே ஆர் மியூசியம் மேட் அண்ட் தே ப்ரிசர்வ் தேர் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் ஆஸ் மியூசியம்ஸ். அவங்க எந்த ஒரு எழுத்தாளரையும் அவங்க இழக்கவே தயாராக இல்லை. இதை நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நான் வந்து சொன்னாலும் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட் த ஃபேக்ட் தட் ரைட்டர்ஸ் ஆல்சோ டை. எழுத்தாளர்களும் ஒரு காலத்தில் இழந்து போவாங்கன்ற ஃபேக்டை அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது. They made them live along with them. That's their, principle. And with the way museum guides share their details about the museum, நீங்கள் அந்த லைஃப் பயோகிராஃபிக்குள்ளே போயிட்டு சொல்கிறாங்கல்ல, ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மறக்கவே முடியாது அவங்களுடைய பயோகிராஃபியை. அவ்வளோ டீட்டெயில்டாக சில நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும், இவ்வளோ டீட்டெயில்டு வேணாம், டேட்ஸ் டீட்டெயில் வரைக்கும் எங்களுக்கு வேணான்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. த கன்விக்ஷன் ஆஃப் த கைட்ஸ் அமேஸ்ட் மீ சீரியஸ்லி. அப்படிலாம் வந்து இங்கே நம்ம வந்து அது வந்து வெறுமனா அவங்க ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதே கிடையாது. their conviction is totally, you can witness it. And they share even the micro details of the biographies. Their houses are built among the museums. அதுவே ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லா வீடுகளுக்கு இடையிலையும் ரொம்ப ஒரு 100 அவங்க வந்து 100 ஆண்டுகளுக்கு அவங்கள செலிப்ரேட் பண்ணிட்டாங்க, நூற்றாண்டையெல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அப்படியான ஒரு ரைட்டரோட வீடு வந்து தங்களுடைய பகுதிகள் குடியிருப்புக்கு இடையில இருக்கிறதுன்றது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஃபோட்டோ. அவங்களுடைய எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸையும் கூட காமிச்சிருவாங்க உங்களுக்கு. அவங்க என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நம்மெல்லாம் சேர்ந்து இந்த பிரமிழ் மியூசியம் பண்ணுறதுக்கான ஒரு வேலையெல்லாம் நம்ம தொடங்கலாம். அது வந்து ரொம்ப, ஏன்னா ரஷ்யன் ஹவுஸில் வந்து அதற்கான எல்லா சப்போர்ட்டையும் அவங்க தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அது என்னென்னா இலக்கியம், எழுத்தாளர்கள் மீதான மரியாதை இதான்னு நினைக்கிறேன். அடுத்து okay, thanks to Russian House and Marina's House Museum and the museum guides. Thank you so much for listening. Thank you so much. ரொம்ப அழகாக எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தீங்க. இங்கே நீங்கள் இந்த மாதிரி ஹவுஸ் மியூசியம்க்கான உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக நீங்கள் அதில் வெற்றி அடைவீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போது இந்த புத்தகத்தை வந்து லண்டனில் வாழக்கூடிய தமிழ் ஈழக் கவிஞர் மாதவி சிவலீலன் அவர்கள் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ண ரிவ்யூ மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் படிக்க வராங்க. வர்ஷிதா. Poems exuding love, Madhavi Sivalilan. Kutti Revathi's poetry is categorized into inward, outward, psychological, spatial, physical, dreamy, etc., based on the emotive appeal it has on the readers. Though emotions gain predominance over other aspects, her lines of poetry provoke philosophical thoughts too. Her poetry excels in discerning love in nature and speaking about her own love in terms of nature. In a critical environment that relishes the erotic feelings expressed in classical Tamil literature like Kalinthogai and Kutrala Kuravanji, but denounces the same eroticism when expressed by modern Tamil women poets, Kutti Revathi has defied the norms by making transparent her true feelings. For example, one can quote her poem, A Green Space Called Love. It narrates how flames of love burn and torture her inner parts. With the aids of myths, she establishes how the colossal tree of love has taken root over millions of years, transmitted by birds, trees, flora and fauna, the sun and the moon. Inanimate objects and living beings with 5 senses alone
travel along in the domains of her love. They do not experience human interference or reactions, or probably her love has conquered any human onslaught and survives on its own. Loneliness and night are detrimental to lovers. Bards have sung in extreme abundance about the miseries caused by loneliness and night. Separation intensifies sorrow and damages the lover's psyche. Kutti Revathi has added more by means of her poems to the longing felt by separated lovers to reunite. Remaining in one place, the human mind goes round the entire globe. Its movements are limitless, but the focus of its thoughts and actions will always be centered around on whom it loves, and this will be the cause of its insomnia. The poem Love Sees Produce is a good example of how stories could take form into poetry. The significant subject matter of many of Kutti Revathi's poems are the feelings of oneness experienced by two human beings in love. The lengthy, interesting poem, The Loving Native of Lovable Tamil, treads in areas of multivarious aspects. It speaks of globe-trotting tradition of the Tamil and describes in details his needs, duties, and endeavors, all to satisfy the quench of love. Kutti Revathi's personality evolves with the wisdom she has attained so far in the literary domain and her vast reading of poetry. This personality expresses itself aesthetically in terms of form and matter to create a poetry of elegance and charm. The 60 poems in this collection are apt examples of how centuries old subject matter could be retold in newer and newer perspectives. In my opinion, each of these poems demand enough time to relish and chew in mind and rest for a while before getting prepared to read the subsequent one. It may not be an exaggeration to say love has been polished brighter by Kutti Revathi. All the best to her. கவிஞர் மாதவி சிவலீலன் அவர்களுக்கு இந்த அழகான மதிப்பாய்வு வழங்கினதுக்கு நன்றி. அது அழகாக படித்த வர்ஷிதாக்கும் என்னுடைய நன்றி. Now we move on to the next part. So I thank Director Alexander for being here with us for this event. And இப்போ அடுத்து கலைராணி அவர்கள் இந்த கவிதைகளை அவங்க மிக அழகாக நமக்கு நடித்து அது காட்ட போகிறாங்க. இது புதுமையான ஒரு முயற்சி. நீண்ட நாளாக குட்டி ரேவதி அவர்களுடைய ஆசை அது. ஸோ அதை இன்றைக்கி அவங்க அரங்கேற்ற போகிறாங்க. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் மிஸ் கலைராணி டு கம் ஆன் த டயஸ். ஓ அச்சா ஓகே. ஸோ இப்போ அவங்க இந்த கவிதை மொழியை உடல் மொழியாக்கும் அந்த நிகழ்வை நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். முக்கியமாக ரேவதிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு கவிதையை கொடுத்து ஒரு நடிகர்கிட்ட கொடுக்கும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியாது எழுதுறது எவ்வளோ உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் வரும்னு. பட் ஒரு ஆக்டருக்கு அந்த ரிதத்தை ஃபாலோ பண்ணி அது என்ன சொல்ல வர்றாங்க, அந்த சொல்ல வர்றதுக்கு மேலே நாங்கள் என்ன அப்ஸ்ட்ராக்டாக இன்னும் எத்தனை மீனிங் கொடுக்கலாம். ஸோ இந்த முகம் சொல்லும்போது எனக்கு முக்கியமாக என்ன தோணுச்சுன்னா, என்னோட முகத்தை நான் இழந்துட்டேன். அந்த முகம் தேடுறதுக்கு வேறு விஷயம், அது எந்த முகமோ. ஆனால் ஏன் முகம் என்னோட நான் ஷோ பண்ணிவிட்டு ஒரு நேரம் நான் இருந்த முகத்தை இழந்துட்டேன். அதை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த தேடும் போது இந்த ப்ராசஸில் எனக்கு கிடைச்சது, நான் என் முகத்தை என்னோட சேர்த்துக்கிட்டேன். நான் அதுக்கு இந்த போயம் ஒரு உதவியாக இருந்தது. ரெண்டாவது மரம் நான் அப்ஸ்ட்ராக்டாக எடுக்கணும்னு நினச்சேன். அப்போ இங்கே ரஷ்யன் லாங்குவேஜில் பேசுவாங்கன்னு சொன்னாங்க.
அப்போ அது வந்து நமக்கு ஜிப்ரிஷாக தான் இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதே மீனிங் நமக்கு கிடைக்குதான்னு தெரியாது, மேலேயும் கிடைக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால நான் அவங்க சொன்னதே திருப்பி நான் சொல்லி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் வந்து ஜிப்ரிஷில் எடுத்துக்கிட்டேன். இந்த பீஸை வந்து நான் வந்து கூத்துப்பற்றை நட்டேஷ் முத்துசுவாமிக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்புறம் சதானந்த் மேனன், கலைச்செல்வன், முக்கியமாக இந்த இடத்த கொடுத்து இந்த நிகழ்வை நடத்துகிறதுக்கு நம்ம டைரக்டர்ஸ் இங்கே இருக்கவங்களுக்கும், சீனிவாசன், ஹாரி பாட்டர்னு நான் நினைவு வச்சுக்கிறதுக்காக வேண்டி வச்சுக்கிட்டேன், ஹாரிக்கும், யுவராஜ், யுகேந்திரன், அப்புறம் ராதா, இன்னும் என் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நிகிதா மேடம், புவனேஷ், எல்லாருமே. நீங்கள் நினைக்கலாம் இப்போ நான் ஒரு ஆள் வந்து பண்ணினேன்னு. என்னை ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கு அவங்க பின்பக்கம் ஆர்வி ரமணி, இவங்க எல்லாருமே எனக்கு நீ பண்ணுறன்னு. அப்புறம் இந்த நேரத்தில் எனக்கு முகம் பண்ணுறது, லவ் காட்டுறது அப்படிங்கிறது கஷ்டமான நேரமாக இருக்குது. பட் நான் எதுக்கு உங்களை சொல்ல சொன்னேன்னா, நம்மக்கிட்ட செல்ஃப் லவ் இல்லாமல் போகுது. அந்த இன்னொரு முகம் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த முகத்தை நம்ம அழகாக வச்சுக்கிட்டோன்னா நான் ரொம்ப அழகாக ஜொலிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அதனால தான் உங்களை சொல்ல வச்சேன். சிரமப்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும். இவ்வளோ அழகாக இந்த நிகழ்வை பார்வையாளராக இருந்து எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அனுசரித்து நிகழ்த்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு, வந்து பார்த்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி கலைராணி அவர்களுக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. மிக்க நன்றி. I'm sorry, I will break the rules because I don't know about India, but in Russian there is a tradition that after the a concert or such a beautiful performance happens, we usually give flowers. But we are in India, so I don't know if it's right or wrong, but I feel that's kind of right, and soon we will have Diwali. So instead of flowers, we will have the a small present for an artist. So happy Diwali, and thank you for your beautiful performance. I think I got so many Tamil words from today. Mugam. Now Mugam. Yen Mugam. Thank you. Mugam. And since I'm already here, so I beg your pardon, all of you who were at stage on the stage with us. Today we have two main performances. Yes, two main artists. So happy Diwali and congratulations with your book. I want to give a gift to, as you said, it's for you can give it to me. That's lovely. Thank you. How lovely people are, no? Okay. Okay. I'm going back to. Yeah. Thank you so much, Dodonov. It's so great of you. Thank you so much. அதாவது மொழி தெரியலனாலும் they were keenly observing and listening, and we are deeply honored for that. Now I request Ms. Kutti Revathi to deliver the vote of thanks. We are very touched and moved by your kind gestures, Alexander. Thank you so much. Thank you. And Nanjiyurai part is the most delicate part, I think. Okay, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. என்ன மாதிரியான சூழ்நிலையில் இந்த மாலை நேரத்தில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
though the crowd is less, I think it's an intimate crowd, I feel. Very, very intimate crowd. And உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த சென்னையில் வந்து கலைராணிட்ட இப்படி ஒரு நிகழ்ச்சி கேட்கணுன்னா she is immediately getting ready, prepared. It's a 10 days process and she has been, preparing herself how to perform here. And whenever I finish a book, I go to 0 Degree Publishing, they are immediately ready to publish it. And whenever I get a creative idea, I will come to Russian House and share with this team. They are my team. These three friends are my team. I immediately share with them. They are ready to, make it into an action. That's how my life is. How blessed I am here. Thank you so much. Thank you so much. And you know what Alexander Dodonov has said to me, we have to keep this place active and alive. You can conduct any kind of literary activities here. This is my third event. First was we celebrated birthdays of Pramil and Pushkin, and next we released English poetry book by Pramil, and this is our third event. I released my poetry book. After Mulegal, I didn't have a release function at all. So I'm very happy to do this event here, and it is like an informal event for me, though it is very highly an official program for Russian House. I enjoyed thoroughly every bit of it. And so, why Alexander Dodonov wants to have it here, if you can have a conversation with him, you will come to know who he is. He is a very, voracious reader of literature, Russian literature and anything. He can talk on any Russian writer. And ரொம்ப ரொம்ப நுட்பமான உரையாடல்களை நிகழ்த்தக்கூடியவர் ஆழமாக. He can, ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தா இம்மீடியட்டாக he starts reading it, that kind of person he is. So he wants to have cultural engagements, get-togethers here. That's why we are here. And I thank you, Alexander Dodonov and Evgenia and Valentina, for supporting us. And to 0 Degree Publication, 0 Degree Publishing, as I said, they've been எப்போ கொடுத்தாலும் ராம்ஜியே சொல்லுவார், வித்யாவுக்கு மெயில் அனுப்புனா போதும் அந்த புக் ஃபேரில் என்னுடைய புக்கு கண்டிப்பாக வந்துடும். நான் லாஸ்ட் மொமெண்ட்டில் கொடுத்தாலும் ஷி வில் டிசைன் இட், ஷி வில் ஃபினிஷ் இட். அந்த மாதிரியான ஒரு கம்பேஷனேட் சிஸ்டர், மை சிஸ்டர் ஷி இஸ். அண்ட் ஸோ I miss Gayatri very much here. If she had been here, it would have been really beautiful. Gayatri, Vidya and Vijayan, who is designing my books, book wrappers, and Ramji, you made this event really graceful. And with the review part, poetry review பண்றதுக்கு உண்மையிலே I hesitate to invite people because I doubt anyone's skills. மனுஷி வந்து இவ்வளோ ஆளுமையாக, எவ்வளோ அழகாக, அவங்களுக்கு வேறு மேடைகளெல்லாம் நம்ம ஏற்படுத்தி தரணும்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி ஒரு poetry review, it's long time I heard a review like that. Really kind of you, Manushi. And yeah, she has already won awards. பட் ஒரு போய்ட்டுக்கு வந்து அவ்வளோ இடம் இல்லை இந்த உலகத்தில். நம்ம நிறைய இடத்த வந்து நான் சொன்ன மாதிரி மரீனாவை கொடுக்குற மாதிரி, அக்மதோவா கொடுக்குற மாதிரி தமிழில் அந்த சூழல் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். மனுஷியை பார்க்குறது எனக்கு பிரமிப்பாகவும் ரொம்ப திகைப்பாகவும் இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மள்கிட்ட கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாமல், அயற்சி இல்லாமல் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி மனுஷி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அண்ட் மாதவி சிவலீலன், இவங்க லண்டனில் இருக்காங்க, அங்கேருந்து என்னுடைய நூலுக்கு எழுதி அனுப்புனாங்க, அவங்களுக்கும் நன்றி. அப்புறம் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறது என்னென்னா என்னோடய டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான். என்னுடைய போயம்ஸை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலாக ரஷ்யாவில் தெர் இஸ் அ டிரான்ஸ்லேட்டர் கால்டு நிக்கோலாய். He had a few Zoom calls to translate these two poems, and Evgenia was very kind enough to read those poems. And I thank Agilan Ethiraj. அவர் தான் என்னோட நிறைய தமிழ் கவிதைகளை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்திருக்கார். இந்நேரம் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அது தவிர இந்த பொயட்ரி ரீடிங்லாம் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரிலாம் செய்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு அரங்கத்தில் வந்து கவிதை வாசித்து, அது மாதிரி நிறைய கவிதை வாசிப்பு நிகழ்வுகள் வந்து உலகமெங்கும் நடக்குது. உட்காந்து கவிதையை கேட்டு மனமாற கேட்குற ஒரு அருமையான கூட்டங்கள் வந்து உலகமெங்கும் இருக்குது. அந்த வழக்கம் நம்மள்கிட்ட வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன்.
அதனால் என்னுடைய தோழி கிருத்திகா, வர்ஷிதா அண்ட் யுகேனியா 3 பேரும் ரொம்ப அழகாக கவிதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அண்ட் கலைராணி, அதாவது இன்னும் பண்ணணும் போல் இருக்குது எனக்கு. அவங்களோட பொயட்ரி அவங்கள்ட்ட கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை செய்யணும் போல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பெரிய ராஜ்யம் தேவைப்படுது கலைராணிக்கு. சினிமாலன்னு இல்லை, எல்லா இடங்கள்லையும் அவங்களுக்கு ஒரு பெரிய அரசவை தேவைப்படுது, ஒரு கிங்டம் தேவைப்படுது. ரியலி வி டோன்ட் டூ எனிதிங் ஃபார் எனி ஒன் அண்ட் ஈச் அதர். ஐ திங்க் இன் தமிழ்நாடு we should really think about what we are supposed to do each other in art circle and literary circle. We should give a serious thought for that, I think. உண்மையிலே கலைராணி ரொம்ப 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 நான் ரொம்ப நிகழ்ந்து போனேன். வேறு ஒரு அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. ஷீ இஸ் டிரான்ஸ்போர்ட்டிங் அஸ் இன்டு அ டோட்டலி டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ். ஐ திங்க் தட் இஸ் டோட்டலி அமேசிங். அது என்ன எப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 20 ஃபோன் பண்ணுவாங்க, சில நேரம் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த 20 ஃபோன்லேயும் அவங்க ஒவ்வொரு ஐடியாவோட ஷி வில் கம் அப். அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு இன்னும் அவங்களுக்கான வாய்ப்பை, மேடையை அதெல்லாம் அந்த கடமையெல்லாம் நம்மள்ட்ட தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் நான். கலைராணி என்றென்றைக்கும் ஐ எம் கிரேட்ஃபுல். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லி ஆகணும். ரிஷிகா வந்து கிரேஸ்ஃபுல்லாக இந்த ரிலீஸை பண்ணதுக்கு, ஆர்ஆர் ஸ்ரீனிவாசன் அண்ட் ஆரி அண்ட் சத்யன் அண்ட் கார்த்திக், இவங்கெல்லாம் ரொம்ப சிங்கிள் ஹேண்டடாக பயங்கரமாக வேலை செஞ்சுருக்காங்க 2-3 நாளாக. அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் உங்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக வாஷிங்டன், சிவா, பாலைவனலாந்தர், எல்லாரையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரவிசங்கர், பழனிக்குமார் சார், ஒவ்வொருத்தருக்கும், குமரேசன், என்னுடைய தேங்க்ஸ். வாங்க, வெளியில் வந்து டீ இருக்குது, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. We can have a conversation over it. Thank you so much. So wonderful. I'm feeling happy. நானே சொல்லிட்டேன். முடிச்சிட்டேன். சாரி சார்.